மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பொதுவாக நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் மீண்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார். உலகத்தில் வந்த மனிதர்கள், கடவுள்கள் எல்லாவற்றிலும் திரும்பி வருவேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வரது மாத்திரமல்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்மை கொண்டு போய் வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக நம்ம எல்லோருக்கும் ஒரு விசுவாசம் உண்டு. என்னவென்று சொன்னால், நம்முடையதான வாழ்க்கை ஓட்டம் முடித்து ஒரு 70 80 ஓட்டத்தை முடித்து அதற்கு பிறகு நாம் பரலோகத்திற்கு போவோம் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அது செகண்ட் ஆப்ஷன் தான். பைபிளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எப்போ வேணாலும் இயேசு நம்மை கூட்டிக் கொண்டு போவார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நாம் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறந்துட்டோம். இயேசு எப்போ வேணாலும் வருவார் அப்படிங்கிறத மறந்துட்டோம். வசதியாக அதை பற்றி பேசுகிறதையும் நிறுத்திட்டோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறவங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்னங்க வருக வருகன்னு சொல்கிறாங்க, இயேசு வந்தால் வரட்டுமே, என்ன இப்போ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு அதில் போவதற்கு இஷ்டம் இல்லை. இந்த உலகத்தை நிறைய அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்க முடியுமோ அத்தனை வருஷம் இந்த பூமியில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பரலோகத்துக்கு போனால் போதும் அப்படிங்கிறதான ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த வருகை என்பதை அவர்கள் அதிகமாக விரும்புகிறது இல்லை. இயேசுடைய வருகையை பற்றி நான் சொல்கிறேன், அந்த செய்தியும் விரும்புறதில்லை. ஆனால் வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களில் 20% மேல் இயேசுவின் 2ஆம் வருகை கொடுத்திருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 20% மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ புதிய ஏற்பாட்டில் மட்டும் உள்ள உபதேசம் இல்லை. யோபு சொல்றாரு, கடைசி நாட்களில் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்றார், வானத்தின் நிற்பார் அப்படிங்கிறார். இவர் ஏனோக்கு சொல்றார், 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் அப்படின்னு அவர் சொல்றார். எனவே இயேசுவின் வருகை கொடுத்ததான வெளிப்பாடு அந்த காலத்துல இருந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த 2ஆம் வருகையை பற்றி நான் அந்த காலம் எப்போ இருக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் வாசித்த வசனம் லூக்கா 21 5 முதல் 11 வசனங்கள் அதை தான் வாசித்தோம். அதே காரியம் தான் மத்திய 24 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 21 என்ன இருக்குதோ அதே தான் மத்திய 24 இருக்கு. இந்த முதல் நாளில் உங்கள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, இந்த வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா விஷயமும், எல்லா அடையாளங்களும் இயேசு அங்கெல்லாம் என்ன சொன்னாரோ, 9-10 வசனங்களில் என்ன சொன்னாரோ, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை மன்னிக்கணும், மத்திய 24 அவர் 6-7 வசனங்களில் என்ன சொன்னாரோ அது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் போக போகிறோம். குறிப்பாக இந்த 3 நாட்கள், இந்த வாரம் நீங்கள் கேட்கிற இந்த செய்தி மிக முக்கியமானது. காரணம் என்னவென்று சொன்னால், நெடுநாட்களாய் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சம்பவிக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். திருப்பியும் சொல்லுகிறேன், நான் தீர்க்கதரிசி அல்ல, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சம்பவிக்க போகிறது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். உதாரணமாக, நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தது 2004. அதற்கு முன்பதாகவே 2ஆம் வருகை பற்றின விஷயங்களை வேதாகமத்தில் கர்த்தர் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை இணைத்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்பொழுதெல்லாம் அதை ஒரு டைரியில் உட்காந்து எழுதுவோம். ஆனால் 2004 இந்த முழு நேர பணியாக செய்யும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தையை, ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உணர்த்துவார். எருசலேம் தலைநகராக மாறும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே வருவார். ஸோ நாங்கள் அப்போதுலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அதுதான் கடைசி. ஒரு தலைநகரம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ராஜா வருவார்னு அர்த்தம். ஒரு ராஜா வர்றதுக்கு முன்னாடி தலைநகரத்தை ரெடி பண்ணுவாங்க. அது இயல்பு. ஒரு தலைநகரத்தை ரெடி பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த தேசத்தினுடைய ராஜா பதவி ஏற்க போறாரு, இல்லை ராஜா அங்கே வர போறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை அடிப்படையில் தான் ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக எருசலேம் தலைநகராக மாறும். அது மாறும் பொழுது அவருடைய வருகைக்கானது மிக சமீபம் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருந்தார். சரியாக 2018 ஏறக்குறைய 12 வருஷம் கழிச்சு மிக துல்லியமாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நம் கண்களுக்கு முன்பாக 2018 எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. அந்த 2018 நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மிக முக்கியமான சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற ஆரம்பித்தது. 2019 கோவிட் வந்தது. 2022 மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் வந்தது. 2023 இப்ப இருக்க நம்ம பார்க்க போற இந்த சம்பவம் அது நடந்தது. 2026 மிகப்பெரிய யுத்தம். ஆனா அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8 வருஷம். நாம எப்பவுமே மறதி ஜனங்கள், நம்ம அதிகமாக மறந்துடுவோம். போன வாரம் நடந்ததே இந்த வாரம் மறந்துடுவோம். அந்த செய்தியெல்லாம் வீட்டுக்கு போகும்போதே மறந்துடுவோம். அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய நல்ல குணம்.
அது செய்தியை மறக்கிறதுக்குனே நம்ம கேட்போம் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 8 வருஷமா நடந்த சம்பவங்கள் எதையுமே நாம கம்பேர் பண்ணி பார்க்க ரெடியா இல்லை. நம்ம கோவிட் வரும்போது கோவிட்னும், அதுக்கப்புறம் அதை பற்றின தாக்கம், அதில் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் மறந்துட்டோம். இப்போ இந்த 2026 மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. எதை பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாசித்த வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எந்த யுத்தத்தை பற்றி சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. அதன் மலைகளை கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன். இல்ல எசேக்கியேல் 38:8 வாசி. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். போதும், நான் சொல்லும் போது அங்கிருந்து தொடர்ந்து வாசி. கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். எங்கிருந்து? பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடைசி நேரத்தில் ஒரு யுத்தம் வரும். இதான் கடைசி காலத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. இது இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 38ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். அதே அதிகாரத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வருஷங்களில் கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு சொன்னார். இந்த யுத்தம் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற யுத்தம். எதை வச்சு நீங்க சொல்றீங்க அந்த யுத்தம் தான் இப்போ நடக்கிற யுத்தம் அப்படிங்கிறத எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இவங்க ஒரு சம்பவம் நடக்க அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அதான்னு சொல்றாங்கன்னு. நான் அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக சொல்லலை, நீங்க இடறிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். எங்க யூடியூப் சேனல்ல HLM04 யூடியூப் சேனல் இருக்கு. 2008 போட்ட ஒரு மெசேஜ் இருக்கு, 3ஆம் உலக யுத்தம் அப்படின்னு சொல்லி. 2008 நீங்க போய் பாருங்க. இப்ப நடக்கிற இந்த யுத்தம், இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதுல இருக்கும். திருப்பியும் சொல்றேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்லல, இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் உள்ளதை அங்க விளக்கமா பேசியிருப்போம். அது பதிவு பண்ணப்பட்டு யூடியூப்ல ஏற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணோம், சிடியா போட்டோம். 2012-14 தான் அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணோம். அந்த செய்தி இன்னும் இருக்கு, 3ஆம் உலக யுத்தம் அப்படின்னு இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்பப்போ சம்பவம் நடக்க இவங்க சொல்றாங்கன்னு. இல்ல, சொல்லிட்டே வருவோம். அந்த சம்பவம் நடக்கும்போது இதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்றோம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த யுத்தத்தை குறித்து ஏறக்குறைய 20 வருஷமாய் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் வரும், ஏன்னா இதுதான் எல்லாத்தையும் தலைகீழ மாற்ற போற யுத்தம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற யுத்தம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் உலகத்தினுடைய கிளைமேட்ல இருந்து, உலகத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து, உலகத்தினுடைய அரசியல் அமைப்பிலிருந்து, ஜனங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, டெக்னாலஜியிலிருந்து எல்லாத்தையும் மாற்றும், மொத்தத்தையும் மாற்றி அமைக்க போகுது. இது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு சம்பவம். அதாவது இந்த யுத்தம் இந்த மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்க கெஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா, 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிரோஷிமா நகசாக்கியில் குண்டு போடுற வரைக்கும் அப்படி ஒரு அணுகுண்டு இருக்குது, இப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தும் யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஒரு குண்டு போடப்பட்ட பிறகு உலகத்தினுடைய எல்லா காரியமும் தலைகீழ மாறிடுச்சு. இப்போ அதேதான், இந்த யுத்தம் தான் இப்போ நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, முதல்ல இந்த யுத்தம் எதுக்காக நடக்கும் அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்கு பாருங்க. இந்த யுத்தம் எதுக்காக நடக்கும் அப்படின்னு எசேக்கியேல் 38:8 எங்க நிறுத்தினீங்களோ அங்கிருந்து வாசிங்க பார்ப்போம். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இந்த யுத்தம் எதுக்கு விரோதமாய் வருவாய்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இன்னொரு வசனம் அதிலே இருக்கு, அடுத்த அதிகாரம் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் மலைகளில் தான் இந்த யுத்தம் வரும் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் எசேக்கியேலுக்கு ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்பாக. அவங்கெல்லாம் அப்போ இஸ்ரவேல் தேசமே இல்லை, அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இது கொடுக்கப்படுது. அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் தேசம் தனியாக இல்லை, அது இன்னொரு தேசத்துக்கு அடிமைப்பட்டிருக்கு, பாபிலோனு கீழே, மேதிய பெர்ஷர் கீழே இருக்கு. அந்த காலகட்டத்தில் சொல்றாரு, என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய். எதுக்கு? மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. முதல்ல இந்த பாயிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இஸ்ரவேல்ல நிறைய சண்டை நடந்திருக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்காக நடந்திருக்கு.
தலைநகருக்காக நடந்திருக்கு. இன்னும் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனால் பர்டிகுலரா இந்த மலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் நடந்தது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த காரியம் நடந்தது. இது 2023 இந்த யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்துக்கு பேரு நீங்க பார்த்திருப்பீங்க, அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 நடந்துச்சு. இந்த யுத்தம் எதுக்காகனா, அந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த மலை ஏன் எங்களுக்கு வேணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு சரித்திரம் அல்லது இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், பல நேரங்களில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இது மீடியா காலம். மீடியாவில் ஏதாவது சொன்ன உடனே 100% நம்பக்கூடாது. ஏன்னா ஓசியா 12:1-2 ஆண்டவர் சொல்றாரு, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுவார்கள் அப்படின்னு இருக்கு. இது பொய்யும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிற காலம். நீங்க மீடியாவில் பார்க்கறதுல 90% பொய், நீங்க பார்க்கறதுல 10% தான் கரெக்டா இருக்கும். ஒரே செய்தியை 4 சேனல்ல அடுத்தடுத்து பாருங்க, 4 பேர் 4 சொல்லுவாங்க. ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறாக இருக்கும். அதனால தான் சொல்றேன், எல்லாரும் பொய் சொல்றாங்கன்னு சொல்லல, பொய் சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இப்போ அந்த இந்த யுத்தம் 2023 மலைக்கு இந்த யுத்தம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் மற்றதுக்கெல்லாம் யுத்தம் நடந்துச்சு. ஆனா இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் கேட்கிறாங்க. எதுக்காக கேட்கிறாங்கன்னா, அவங்களுடைய வழிபாட்டு தலம் அங்க இருக்கு. அது ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அந்த வழிபாட்டு தலம் எங்களுக்கு வேணும், அது எங்களுக்கு புனிதமானது அப்படின்றாங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது கரெக்ட், அவங்க சொல்றாங்க. ஆனால் யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல தான் எங்க தேவாலயம் இருந்துச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் எங்க தேவாலயம் இருந்துச்சு. 3வது தேவாலயம் எங்களுக்கு இங்க தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். இந்த மோரியா என்னும் மலை அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கும்படி கொண்டு போனது எங்க தான் கொண்டு போனாரு? மோரியா மலைக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல தான் தாவீது இடம் வாங்குறாரு, ஓர்னான் களம் வாங்குறாரு. எவ்வளவு பர்டிகுலரா மென்ஷன் ஆகுது பாருங்க, வாங்குறாரு. அதை அவர் என்ன பண்றாரு, காசு கொடுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த இடத்துல தான் ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அந்த இடத்துல தான் அவரும் ஆபிரகாமும் பலிபீடம் கட்டி ஈசாக்க பலி கொடுக்க போனாரு. ஒரு ஆட்டுக்குடி பலியிடப்பட்டது. இப்போ அதே இடத்துல தான் ஆலயம் கட்ட சொல்லி ஆண்டவர் சொன்னாருன்னு தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு. முதல் தேவாலயம் அங்கே கட்டப்பட்டது. அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. 2வது தேவாலயம் செருபாபேல் தலைமையில் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு தீத்துராயனால் அது இடிக்கப்பட்டது 1ஆம் நூற்றாண்டில் கிபி 70. அதற்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டில் இங்க இருக்கிற வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. சோ இந்த இடம் எங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னு கேட்டா, 3வது தேவாலயம் இங்க வரும் அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின்படி 3வது தேவாலயம் அங்க வரும். வருமா கேட்டீங்கன்னா, வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. மத்தேயு 24:15 வாசி. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்படின்னா யூதர்களுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த பரிசுத்த ஸ்தலம் வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிருக்குது. இந்த 2000 வருஷத்துல இந்த எருசலேம் பட்டணம் அநேக ராஜாக்களால் அரசாளப்பட்டிருக்கிறது. அது மண்மேடாய் போயிருக்கிறது, வனாந்தரமாய் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த மலையில் மட்டும் தேவாலயம் திருப்பி வரும் என்ற நம்பிக்கை யூதர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, எங்க தேவாலயம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடையதான வழிபாடுதலம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை ஐநா சபையில 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு போகுது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எருசலேம் பட்டணத்தை 2ஆ பிரிங்க. ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி அப்படின்னு பிரிங்க. நியூ சிட்டியை இஸ்ரவேல்கிட்ட கொடுத்துருங்க, அதாவது டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்க, தலைநகரத்தை.
ஓல்டு சிட்டி இந்த மலை இருக்கிற பகுதியை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு பாலஸ்தீனர்கள் யூஎன்ல போய் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாஷையில சொன்னா தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை ஏறக்குறைய 160 நாடுகள் ஏற்றுக்கொண்டாங்க. சரி, அவங்க கேட்குற வரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யூதர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. அது மட்டுமல்ல, அவங்க ஐநா சபையுடைய காரியத்தை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் 2023 அக்டோபர்ல இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இந்த மலையை நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இது ஆரம்பிச்ச இந்த யுத்தம் அங்கேயே முடியணும். அந்த மலை ஒன்று அவங்க கைக்கு போயிருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று முடிஞ்சிருக்கணும். ஆனால் முடிவு அடையலை. ஏன் முடிவடையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம், இந்த தீர்க்கதரிசனம் இப்போ நடக்குது. இதோடைய ஒரு பகுதி இன்னும் நடக்கும். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் இப்ப நடக்குது. அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இந்த இது ஆரம்பிக்கும் போது இந்த மலைக்காக ஆரம்பிச்சது. அடுத்து அப்படியே அது காசா பகுதிக்கு பரவுச்சு. அதுல லெபனான் உள்ள வந்தது. இப்போ லெபனானோட சண்டை எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏமன் உள்ள வந்தது. சண்டை இன்னும் ஏமன் பக்கமும் பரவுச்சு. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஈரான் உள்ள வந்துச்சு. ஈரானோட கூட எல்லை பெருசாச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது இன்னொரு அடுத்த இடத்துக்கு போகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகளும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக சில நாடுகளும் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த யுத்தம் 16 நாட்டுக்கு பரவி இருக்குது. ரெண்டு இனத்துக்கு நடுவில், யூதர்களுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை 16 நாட்டுக்கு பரவி இருக்கு. நீங்க முதலாம் உலக யுத்தத்துடைய சரித்திரத்தை கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா தேசத்து இளவரசனுக்கோ ஜெர்மனி தேசத்து ஒரு சாதாரண இளைஞனுக்கோ ரோட்ல ஒரு சண்டை. அதில் அவர் என்ன பண்றாரு, அந்த ஆஸ்திரியா இளவரசர் கொண்டுறாரு. உடனடியாக ஆஸ்திரியா தேசம் ஜெர்மனி மேல படையெடுக்குது. படையெடுத்த உடனே ஜெர்மனிக்கு ஆதரவாக சில நாடுகள் வருது, ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக சில நாடுகள் வருது. அது உலக யுத்தமா மாறுது. 2 பேருக்கு நடுவில் ஆரம்பிச்சது உலக யுத்தமா மாறிடுச்சு. அதே மாதிரி தான் 2 இனத்துக்கு நடுவில் ஆரம்பிச்ச இந்த சண்டை ஒரு மலைக்காக ஆரம்பிச்சிச்சு. அதான் ரொம்ப மறந்துடக்கூடாது. ஆரம்பிச்ச சண்டை இன்னைக்கு அப்படியே பெருசாகி 3ஆம் உலக யுத்தம் எசேக்கியேல் 38 தான் அது என்கிற இடத்துக்கு வந்து நிக்குது. இப்போ இந்த யுத்தத்தினுடையதான மிக முக்கியமான கோர் பர்சன்ஸ் உள்ள வர தொடங்கி இருக்கிறாங்க. இந்த யுத்தம் மலைக்காக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அப்படியே 12:6 சகரியாவின் படி அப்படியே எல்லா பக்கமும் விஸ்தாரமாகுதுன்னு பார்த்தோம். இந்த யுத்தத்தில் மிக முக்கியமாக யார் இருப்பா, ஏன்னா இப்ப இருக்கிற நாடு அதுல இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கணும். வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவர்களோடு கூட பெர்சியரும் பெர்ஷியா அப்படிங்கிற நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஷியாங்கிற நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா. 1954 வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியா தான். அதற்கு பிறகு ஷா மன்னர் வரும்பொழுது அவர் அந்த பேரை ஈரான் என்று மாற்றினார். அதற்கு பிறகு அயதுல்லா கொமீனி வந்தார், அவரும் அதை ஈரான் என்று சொல்லி இப்போ நாம் ஈரான் என்கிற பெயரை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிளில் அதுக்கு பெர்ஷியா என்ற பெயர் ஏறக்குறைய இப்போ வரைக்கும் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பேர் பெர்ஷியா தான். இப்போ அந்த பெர்ஷியா என்கிற தேசம் சண்டையில் இருக்குது. அது உள்ள இருக்கிற தேசம் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஈரானும் இந்த அமெரிக்காவும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஷா மன்னர் காலம் வரைக்கும் ஈரானில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள் எல்லாம் தோண்டி கொடுத்தது அமெரிக்கா தான். இப்போ எப்படி சவுதி அரேபியாவுக்கு தோண்டி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் தான் மிகப்பெரிய எதிரிகளாக நிற்கிறாங்க. வேதத்தின்படி இவங்க 2 பேரும், இஸ்ரவேலும் ஈரானும் கடைசி காலத்தில் யுத்தம் வரணும். ஆனால் ஈரான் அல்ல, ஈரானுக்கு அப்புறம் இன்னொரு நாடு வரணும். அதுதான் உங்களுக்கும் எனக்குமான அடையாளம். இந்த யுத்தத்தில் உங்களுக்கு எனக்கும் ஒன்றும் ஆக போறதில்லை, அது உலக யுத்தம் நடக்கதான் போகுது. ஆனால் அதுல உங்களுக்கு எனக்கும் இது எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் தான், இது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறதான ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த எசேக்கியேல் 38:2 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:2. மனுபுத்திரனே,
மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகுக்கே தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு நாட்டோடைய பேர் இருக்கு. மிக முக்கியமாக ஒரு நாட்டோடைய பேர் இருக்கு. அந்த பேர் தான் இங்கிலீஷில் இருக்கு, மற்ற மொழிகள் எல்லாம் இருக்கு. தமிழில் அந்த பேரை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நாடு எங்கிருந்து வரும்னு ஆண்டவர் அடுத்ததுலேயே சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு அந்த பேரையை நான் உங்களுக்கு காட்டுறேன். எசேக்கியேல் 39:2 வாசிங்க பாப்போம். 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வரபுடங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளிலும் வரப்பண்ணி. வசனம் தெளிவா சொல்லுது, உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு. வடபுறத்திலிருந்து எழும்புறதுனா என்ன அப்படின்னா, இவங்க இஸ்ரவேலுடையதான வடக்கு பக்கத்திலிருந்து உள்ளே வரணும். இவங்க தான் அதை தலைமை ஏற்று நடத்தணும். இந்த நாடு தான் தலைமை ஏற்று நடத்தணும். யார் அந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய அப்படின்னு இருக்கு இல்லையா. தமிழில் அந்த வார்த்தை இல்லை, இங்கிலீஷில் இருக்கு, ஹீப்ரூவில் இருக்கு, அப்புறம் மலையாளத்துலையும் இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு. அந்த பேர் ஒன்றும் இல்லை, ரோஷ் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும். மலையாளத்தில் ரோஷே அப்படின்னு இருக்கும், ருஷேன்னு இருக்கும். தமிழில் அந்த பேர் இல்லை, இங்கிலீஷில் ரோஷ்னு இருக்கும். யார் இதை குடிக்குது? வடக்கு பக்கத்தில் இருந்து எழும்பி வர வேண்டிய அந்த ரோஷ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இஸ்ரவேல் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அது நேராக போய் ரஷ்யாவில் போய் நிற்கும். ரஷ்யா தான் வடக்கு பக்கத்திலிருந்து எழும்பி வர வேண்டும். யாருக்கு விரோதமாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர வேண்டும். இதுதான் இந்த யுத்தத்தினுடையதான நமக்கான அடையாளத்தில் ஃபைனல் பாயிண்ட். ரஷ்யா உள்ளே நுழையணும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அமெரிக்கா ரஷ்யாவுடைய எத்தனையோ நண்பர்கள் அடிச்சிருக்கிறாங்க. லிபியாவில் கடாஃபியை பிடிச்சிருக்காங்க, வெனின்சுலா அதிபரை இப்போதான் பிடிச்சிட்டு போனாங்க. ஏற்கனவே சிரியா அதிபர் சதாத் அவரை இது பண்ணாங்க, நாட்டை விட்டு விரட்டினாங்க. சதாம் ஹுசேன் அவரை ட்ராப் பண்ணி பிடிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு நாடையாக பிடிச்சாங்க. இப்போ 5வதா ஈரான், இவங்களை அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்து ட்ரம்ப் சொன்னார், கவனிச்சிங்களான்னு தெரியாது, இது ஈரான் வார் முடிஞ்ச உடனே நான் கியூபாவை எடுப்பேன் அப்படின்னாரு. அடுத்து அமெரிக்கா ரஷ்யாவோட மிகப்பெரிய நண்பர்கள் கியூபா. ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் முடிஞ்சிருச்சுன்னா, ஏற்கனவே நாளை முடிச்சுட்டேன், இப்போ ஈரானையும் முடிச்சிருவேன், முடிச்சாச்சுன்னா கியூபாவை கையில் எடுப்பேன் அப்படிங்கிறார். ஸோ ரஷ்யாவுடைய 6 காரியங்கள், 6 நண்பர்களை அவங்க கை வைக்கிறாங்க. இப்போ ரஷ்யா எதுக்குமே கண்டனம் மட்டும்தான் தெரிவிச்சிச்சு, கண்டனம் தெரிவிச்சுட்டே இருந்துச்சு, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு. இப்போ சிரியா அதிபர் சதாத் ஓடினாரு, அவரை இப்போ அவங்க தான் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரானிய அதிபர் கூட காயம்பட்டுட்டாரு, அவர் ரஷ்யாவில் வச்சு தான் பாதுகாக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. பல நாடுகளுக்கு ரஷ்யா உதவி செய்து, ஆனால் நேரடியாக உள்ள இறங்கினதில்லை, இது வரைக்கும் இறங்காது. கண்டனம் தெரிவிக்கும், நீங்கள் உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லும், எல்லாம் சொல்லும். ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யா ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நேரடியாக முதல் முறை இறங்கியிருக்கு. ஆனால் அது இறங்கி இருக்கிறது ரஷ்யாவுக்கு விரோதமா, அமெரிக்காவுக்கு விரோதமா. அது என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் ஈரானுக்கு செய்வோம். டெக்னாலஜி உதவியிலிருந்து, இன்டெலிஜென்ஸ்ல இருந்து, ட்ரோன்ல இருந்து, ஆயுதங்கள்ல இருந்து என்னென்ன உதவி முடியுமோ எல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 3-4 வாரத்துக்கு ஆக போகுது. ஆனால் இப்பதான் ரஷ்யா 3 நாட்களா வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரஷ்யா உள்ளே நுழையுது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம், ரஷ்யா உள்ளே நுழையணும், அவர்கள் இந்த யுத்தத்தை தலைமை ஏற்று நடத்தணும். இப்போ ஈரான் சமாளிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல இது ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் ஆகி ரஷ்யா அதை முன்னின்று எல்லாருக்கும் அடையாளம். இப்போ எப்படி அமெரிக்கா நின்று நடத்துது, அந்த மாதிரி ரஷ்யா நின்று நடத்தணும். நடத்துமா அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது அதற்கான ஒரு சம்பவம் ஒரு 2-3 நாளாக நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை ஏறக்குறைய 3-4 வருஷமா போயிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் உக்ரைன் ரஷ்யாவுடையதான ஆயுதங்களை தடுக்கக்கூடியதான ட்ரோன் காரியங்களை சிறப்பாக செயல்படுது. இப்போ எல்லா நாடுகளும் உக்ரைன் கிட்ட அதை வாங்குறாங்க. இப்போ கடைசியா உக்ரைன் அந்த ஆயுத உதவியை கேட்டிருக்கிற நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் கேட்டிருக்க உக்ரைனை, எங்களுக்கு அந்த உதவி செய்யுங்கன்னு. உக்ரைன் ஒத்துக்கிட்டு இப்போ ரஷ்யாவுடைய எதிரிக்கு இஸ்ரேல் நேரடியா ஹெல்ப் பண்ண போகுது, அல்லது ரஷ்யாவுடைய எதிரி இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இது ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியான எதிர்ப்பை அல்லது போரை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகும். அது ட்ரிகர் ஆகிதான் அடுத்த இந்த யுத்தமானது அடுத்த லெவலுக்கு போகும். சிலர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, ட்ரம்ப் சொன்னார்,
எப்படி வெனின்சுலாவை முடிச்சோமோ அதே மாதிரி இவங்களை உடனடியாக முடிச்சிருவோம். ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி இல்லை. உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் தலைகீழ மாற தொடங்குது. ஃபியூயல்ல இருந்து மற்ற பொருளாதாரத்துல இருந்து எல்லாம் தலைகீழ மாறுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றோம் தெரியுமா? இதெல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல உள்ளது. அதை ஏன் கர்த்தர் நமக்கு சொன்னாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளுங்கிறது சர்ச்சுக்கு வந்து போகும்போது கையில் இருக்கிற ஒரு பொருள், அவ்வளோதான். நமக்கு முன்னாடி உள்ள நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் காலைல பைபிள் வாசிக்கணும்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ காலைல எந்த சொன்னா ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு தானே படுக்கிறீங்க, அதனால நீங்க பைபிள் வாசிக்கிறதே நிறுத்திட்டிய. அதனுடைய விளைவு என்ன? வசனத்தில் என்ன சொல்லி இருக்குன்றத இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. போன ஜெனரேஷன்ல உள்ளவங்களும் வசனத்தை வாரத்துக்கு டெய்லி படிக்கணுங்கிறதான நல்ல குணம் இருந்துச்சு ஒழிய ஆராய்ந்து பார்க்கிற சுபாவம் இல்லை, அதை பத்தின கவலையும் இல்லை. ஏன்னா நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நீதிமான்களா இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க நீதிமானா இருந்தா தான் அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதம் போகும். அவங்க பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்து உண்மை உள்ளவர்களா இருந்து லஞ்சம் வாங்காம வட்டி கொடுக்காம எல்லாம் ஒழுக்கமா இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. அது உண்மைதான், நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, விட்டுருங்க. ஆனா அதான் இப்ப இருக்க நிலைமை. இப்போ நீங்க அடுத்த தலைமுறைக்கு வருகை தாமதிச்சா என்ன வச்சுட்டு போவீங்க? பைபிள் நீங்க பைபிள் வாசிக்கிறது இல்ல, நீங்க ஜெபம் பண்றது இல்ல. சர்ச்சிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், மனைவி கொண்டு பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு வெளியவே நிற்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும். கேட்டா அவங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருப்பாங்க, ஏதாவது முக்கியமான போஸ்டிங்ல இருப்பாங்க. அவங்க 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 தலைமையில தான் சர்ச்சே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் இவங்க மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கும். இவங்க பரலோகத்திலும் வெளியே தான் நிற்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்ஸ். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அங்க எங்க நின்னியோ இங்கே நில்லுன்றவார். ஸோ இவங்க பைபிள் வாசிக்க போறதில்ல, பைபிள் எங்க இருக்குன்னு தெரியாது. அதற்கு கார்ல ஏறி நல்லா வந்து இறங்கிட்டு சர்ச்சு வாசல்ல கேட்கறாங்க, பைபிள் எடுத்தீங்களா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் தெரியாது. ஆண்டவர் எதுக்கு எழுதி வச்சிருக்காருன்னா, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள், அவங்க ஆகக்கூடாது, பாதுகாக்கப்படணும்னு எழுதி வச்சிருக்காரு. நீங்க படிக்கல, அதை கேட்கவும் இன்ட்ரெஸ்டா இல்லை. இப்போ நீங்க நினைக்கலாம், ஐயோ நாங்கள்லாம் அதை கேட்க தானே வந்திருக்கோம், கேட்க இன்ட்ரெஸ்டானு எங்களை எப்படி சொல்ற? எங்களை நாங்களா படிக்க வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோமே, எங்களையே அப்படி சொல்றேன்னா உங்களை சொல்லித்தான் வெளியே சொல்ல முடியும், வேற என்ன செய்யறது? நீங்க தான் வந்திருக்கீங்க, இப்போ லைவ் வேற போட்டிருக்கிறாங்க, இது வழியா தான் சொல்லணும். நீங்க நல்லவங்க வந்துட்டீங்க வசனம் கேட்க. ஒரு கூட்டம் சர்ச்சில் மெம்பரா மட்டும் இருக்கு, பைபிள் வாசிக்காது, ஜெபம் பண்ணாது, எந்த விதமான ஒரு ஆயத்தமும் இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி எச்சரிப்பு நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இந்த யுத்தத்தினுடைய ஜெனரேஷன் நம்மள தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 95% ரஷ்யா உள்ள நுழையிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது தலைமை ஏற்று இந்த யுத்தத்தை நடத்துச்சுன்னா நாம தான் இந்த ஜெனரேஷன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த யுத்தம் சாதாரணமாக இருக்காது, மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த யுத்தத்தினுடையதான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ரஷ்யா தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்த வேண்டிய இடத்துக்கு இது வந்துருச்சு. ஆண்டவர் சொன்ன எசேக்கியேல் 38:39 யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் வந்து யுத்தங்கிறது வில்லு விடுவாங்க, அம்பு விடுவாங்க எசேக்கியேல் காலத்தில். ஆனால் இன்னைக்கு நாம பார்க்கறது நியூக்ளியர் வார். இந்த நியூக்ளியர் வாரை எப்படி பைபிள் சொல்லுது, இதெல்லாம் பைபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு பைபிளுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பழைய புக்கு மாதிரி, அவங்களுக்கு கூகுள் தான் பைபிள் மாதிரி. அது உள்ள போனால் எல்லாம் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், கூகுளில் எல்லாம் கிடைக்கும், ஆனால் பைபிளில் நன்மையானது மட்டும் கிடைக்கும். எல்லாம் கிடைச்சா அதுக்கு மேலே குப்பைக்குள்ள போய் எல்லா குப்பை தொட்டியில் எல்லாம் இருக்கும், தேவையானதை எடுத்துக்கிட்டு வருவோம், அதுக்கு பேர் குப்பை. வெறும் நன்மையானது மட்டும் கிடைச்சா அதுக்கு பேர் பைபிள். உங்க பைபிள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கும். கூகுள் என்ன செய்யும்னா எல்லாரும் அப்லோட் பண்ணதை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அது அவங்களோட வியூ, அது யார் எடுத்த வாந்தியும் அதில் இருக்கும். எந்த வாந்தி நல்ல வாந்தி நீங்க பார்த்துக்க வேண்டியது, அவ்வளவுதான் விஷயம். ஆனா பைபிள் அப்படி அல்ல, நம்ம ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு பைபிள் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. தயவு செய்து அடுத்து நடக்க போற எல்லா சம்பவங்கள்ல இருந்தும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது என்றால் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனத்தை நம்பினவர்கள் கெட்டு போனதே கிடையாது. இந்த வசனம் காப்பாற்றும். தயவு செய்து டெய்லி வசனம் படிங்க. இப்போ நம் கண்களுக்கு முன்பாக அது நடக்குது. இன்னைக்கு உள்ள நியூக்ளியர் வார் அதுல இருக்குதா, இதெல்லாம் பழைய புக்கு தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 39:15 வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது
புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். எதுக்காக இது நடக்குது? புதைக்கிறவர்கள் ஒரே ஒரு எலும்பை பார்த்தா கூட அந்த எலும்பை புதைக்கிற வரைக்கும் அதுக்கு அது மேலே ஒரு மார்க் போடுவான், அடையாளத்தை போடுவான்னு இருக்கு. நீங்கள் இதை இன்னைக்கு யோசிக்காதீங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க. ஒருத்தன் செத்து போனால் அவன் எலும்பை எப்படி எலும்பு வரும்? எலும்பு ஒரு மனுஷன் செத்து போனால் அந்த எலும்பு வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும், அப்படிதானே? அந்த எலும்பெல்லாம் அந்த காலத்தில் மாச கணக்கிலலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. யுத்தம் முடிஞ்சால் அடுத்து எரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு எலும்பை காணும் மட்டும்னா அந்த எலும்பு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் எலும்பு இருக்கும். ஆனால் அது மேலே ஏன் மார்க் போடுறாங்க? புதைக்கும் மட்டும். இதை இன்னும் புதைக்கலைங்க, இந்த எலும்பை புதைச்சிடுங்க அப்படின்னு மார்க் போடுறானா? எதனால? அதோட இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிங்க. எசேக்கியேல் 39:11 வாசிங்க. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். புதைக்கிற இடத்துல ட்ரெஸ்பாசர்ஸ் இங்கிலீஷ்ல, அந்த வழியா போகிறவங்களா மூக்கை பொத்திக்கிட்டு போறாங்க, புதைக்கிற ஸ்தானமாக கொடுப்பேன் அப்படின்னு. ஏன் ஒரு இடத்துல புதைக்கும் போது அல்லது அந்த வழியா போறவங்க மூக்கை பொத்திக்கிட்டு போறாங்க? பெரிய வாசனை வரும், ஒரு மாதிரி துர்நாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த காலகட்டத்தில் ஹிட்லர் என்ன பண்ணாரு? 60 லட்சம் யூதர்களை போட்டு எரிச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1000 கணக்கில் எரிக்கிறார். எரிக்கும் போது பயங்கர, அந்த வீடியோலாம் இருக்கும், நீங்கள் போய் பாருங்க, பயங்கரமான கருமேகம். ஆனால் அந்த ஏரியாவே நாத்தம் எடுக்கும். அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு இருப்பான். காரணம் என்னன்னா, அந்த எரிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடியதான அந்த எஃபெக்ட். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுதுன்னா, புதைக்கிற ஸ்தானமாய் கொடுப்பேன், அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். புதைக்கிற இடத்துல ஏன் மூக்கை பொத்துறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் இந்த வசனம் இப்போ நம்ம சொல்லும் போது ஈஸியாக புரியும். எப்படி புரியும்னு கேட்டிங்கன்னா, 2020க்கு மேலே 20லேருந்து புதைக்கிறவங்களை எல்லாரையும் எப்படி புதைச்சாங்க? கொரோனான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி புதைச்சாங்க? மாஸ்க் போட்டுக்கிட்டு மூக்கை பொத்தி கொண்டு புதைச்சாங்க. இந்த மாதிரி தான் அவங்க புதைச்சாங்க. நீங்க கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் ஒரு விதமான மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் புதைச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்து போனவங்களுடைய உடம்புல இருந்து எந்த கிருமியும் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த புதைக்கிறவர்கள் பார்க்க போறவங்க அத்தனை பேருமே ஒரு மூக்கை பொத்தியிருப்பாங்க, கண்ணு மூக்கு எல்லாத்தையும் பொத்தியிருப்பாங்க. காரணம், அவர்களுக்கு அது மூலமாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, இது புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள்னு சொல்லுது. எசேக்கியேல் 38 சொன்னபடி, 39 சொன்னபடி. இது மட்டும் இதை வச்சுக்கிட்டு இதை நியூக்ளியர் வார்ன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. சகரியா 14:12 வாசி. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூண்டி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்குதுன்னா, நின்றுக்கிட்டே இருக்கும்போது எப்படி சதை அழுகும்? எப்படி ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணில் குழி கெட்டு போகும்? அல்லது பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி நாக்கு அழுகி போகும் அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு பதில் கிடையாது, அப்படி நடக்காது. ஆனால் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. நியூக்ளியர் வார் நடக்கும்போது ஒரு மனுஷனை நியூக்ளியர் தாக்குனா ஏற்படக்கூடிய ரேடியேஷன் விளைவுகள் தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி படித்தா நமக்கு புரியாது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்போம். இப்போ அதை ஏற்றுக்கொள்கிறார், ஒத்துக்கொள்றாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு மனுஷன் ரேடியேஷன், நியூக்ளியர் ரேடியேஷனோ எது தாக்கினாலும் அதனுடைய விளைவு இதுதான், இப்படி தான் சதையெல்லாம் அழுகி போகும் அப்படின்றாங்க. இன்னைக்கு நேற்றும் இன்னைக்கும் ஐநா சபையிலிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா தெரியாது. ஈரானுடையதான நியூக்ளியர் சைட்டை தாக்குனதுலேருந்து அந்த நியூக்ளியர் சைட்லேருந்து நியூக்ளியர் காரியங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குது? கசிய ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, அது உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய நியூக்ளியர் சைட்டையும் ஈரான் தாக்கியிருக்கு.
இந்த நியூக்ளியர் காரியம் காத்துல கலந்தா அதை சுவாசிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்க வீடியோலாம் இருக்கு, நீங்க போய் பார்த்துக்குங்க, ஆன்லைன்ல இருக்கு. ஆனால் வேதம் சொன்ன காலுன்றி நிற்கையில் கண்கள் குழியிலேயே நாவு வாயிலேயே என்கிறதான சகரியா 14:12 நம் கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. வழிபோக்கர் ஏன் மூக்க பொத்துறா, புதைக்கிறவன் ஏன் மூக்க பொத்துறா, ஒரு எலும்பை கண்டா கூட அது மேல மார்க் பண்ணி அதை புதைச்சிட்டாங்களான்னு ஏன் பார்க்கறான்னா, ஒரு மனுஷனுடைய எலும்புல இருந்து நியூக்ளியர் வரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூக்ளியர் பாதிக்கப்பட்டவங்களை புதைக்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எரிக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எரிச்சா அதுல இருந்து நியூக்ளியர் கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்க சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுகுஷிமாங்கிற இடத்துல மிகப்பெரிய நியூக்ளியர் பிளான்ட் சுனாமியில பாதிக்கப்பட்டது. அப்போ உள்ளதான அந்த பிரதமர் என்ன சொன்னார்னா, யாரையும் எரிச்சிடாதீங்க, அது முழுக்க முழுக்க நியூக்ளியர் பரவும், எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, புதைச்சிருங்க, எரிக்காதீங்கன்னு சொன்னார். காரணம் என்னன்னா, அந்த அந்த நியூக்ளியர் காரியம் காத்துல கலந்தா மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வேதம் சொன்ன கடைசி காலத்தினுடைய இந்த சைன், இந்த அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்க தொடங்கி இருக்குது. யார் சொல்லியிருக்கானா? யுஎன், ஐநா சபை சொல்லியிருக்கு, நியூக்ளியர் பிளான்ட்ல இருந்து கசிவுகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. உலகளாவிய பல நாடுகளில் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 நாடை தான் தாக்கி இருக்கிறாங்க. ஒன்று ஈரானையும் தாக்கி இருக்காங்க, இன்னொன்று இஸ்ரேலையும் தாக்கி இருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் எல்லாம் நமக்கு தெரியாது, இன்னும் போக போக தெரியும். இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்போ நியூக்ளியர் பிளான்ட்டை தாக்க தொடங்குவாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் 5 நிபந்தனைகள் வச்சிருக்கு. இவர் வந்து ஒரு 15 நிபந்தனை வச்சிருக்காரு ட்ரம்ப். ஆனா யாரும் எதையும் என்ன செய்யற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இல்லை, அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போயிட்டே இருக்கு. வேதம் சொன்ன இந்த எசேக்கியேல் 38:39 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேற தொடங்கிருச்சு. அந்த யுத்தத்தினுடையதான மிக முக்கியமான ஸ்டேஜில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இதான் வேதம் சொன்னது. இந்த யுத்தம் அடுத்து என்னவாய் மாறும், இந்த யுத்தத்தினுடையதான முடிவு என்ன, இது நமக்கு எந்த விதத்தில் அடையாளமாக இருக்கு, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு இந்த முதலாம் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த யுத்தம் இந்த எசேக்கியேல்ல சொன்னபடி நடக்குமானால் மிகப்பெரியதான 3ஆம் உலக யுத்தமாய், உலகளாவிய யுத்தமாய் மாறும். இப்பவே ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொல்லும் போது நாங்கள் உலகம் என்ன சொன்னாங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷார்ட்டேஜ் உருவாகுது. ஃபியூயல்ல இருந்து எல்லாமே என்னவாகுது, ஷார்ட்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முடிஞ்சிரோன்றாங்களே வழியா அடுத்த லெவலுக்கு தான் என்ன செய்யுது, போயிட்டே இருக்கு. இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும்போது உலகளாவிய மிகப்பெரியதான யுத்தமாய் மாறி மிகப்பெரிய உயிர் சேதத்தை இது ஏற்படுத்தும். இந்த உயிர் சேதம் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத உயிர் சேதமாய் இருக்கும். இதை நான் சொல்லல, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்தார்ல, அவர் சொன்னார் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலக மக்கள் தொகையில் 80% காணாம போயிடும் சொன்னார். அதே ரஷ்ய அதிபர் சொன்னார், இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பண்ணிட்டீங்கன்னா மனித சமுதாயம் எவ்வளோ அழியும் தெரியாது அப்படின்னார். அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ மிகப்பெரிய உயிர் சேதமோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதிகமாக இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொன்று நடக்கும். உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம், மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன். இது என்ன அடையாளம்னா, நம்ம நடக்கணுன்றதுக்காக சொல்லல, இந்த யுத்தத்தினாலேயோ இஸ்ரவேல் ஆலயம் கட்டுறதுனாலேயோ உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமோ இல்லை. நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள், நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு சபையை சார்ந்தவர்கள். அவங்க கட்ட போற ஆலயம் நியாய பிரமாணம், அதுக்கும் நமக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தம் கிடையாது. நமக்காக ஆண்டவர் பலியை முடிச்சிட்டார் பாவத்தை, அவங்க அதை ஒத்துக்கல, அதனால அவங்க இன்னும் பலி செலுத்த போறாங்க, சிவப்பு கிடாரி எல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் அவங்களுடைய நியாய பிரமாணம், அவங்க செஞ்சுட்டு போட்டாது, அவங்களுடைய இஷ்டம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த மலைக்கான சண்டையில் மிக முக்கியமாக அங்க இருக்கிற வழிபாட்டு தலத்தை அவர்கள் ரிமூவ் பண்ணுவாங்க. அது 3 வகையில் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன செய்வாங்க, 3 வகையில் ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, இப்போ ஈரான் போடக்கூடியதான ஏவுகணைகள் எல்லாம் அவர்களை தாக்கி அவர்கள் மேல், அந்த கட்டடத்தின் மேல், அந்த வழிபாட்டு தலத்தின் மேல் அந்த ஏவுகணைகள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடந்த 1 வாரமா நாம் எல்லாம் ஃபியூவல் பத்தி பேசுறோம், யுத்தத்தை பத்தி பேசுறோம். ஆனா இஸ்ரேல் மட்டும் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. அது என்ன பேசுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த புனித மாதத்துல அவங்க அந்த வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்துல
குண்டு போடுறாங்க அப்படின்றாங்க. இந்த குண்டு 700 மீட்டர், 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி, ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடி இந்த குண்டு போட்டாங்க. இது போட்டு 3 நாள் ஆகுது, இதை போட்டாங்க. அது மட்டுமல்ல, அந்த வழிபாட்டு தலத்துக்கு மேலே ஏவுகணைகள் பறக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒன்று இவனை இடிச்சிருவான் இஸ்ரேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே 500 மாஸ்க் அவன் இடிச்சிருக்கான் இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்கு முன்னாடியிலிருந்து 2023 ஒருவேளை இதையும் அவன் செஞ்சிருவான். இல்லையா இவங்க போடக்கூடிய ஆயுதங்களில் அது சேதமடைய இல்லாமல் போனாலும் போகும். அதையும் தாண்டி மிக முக்கியமாக இன்னொரு சம்பவம் நடக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. எசேக்கியேல் 38:19 வாசி. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். இது மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகுது அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பைபிளில் உள்ள தீர்க்கதரிசனம். வருமானு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பூமி எதிர்ச்சி இஸ்ரவேலில் வந்தது. வந்த உடனே அந்த பூமி எதிர்ச்சி நிபுணர்கள் இஸ்ரவேல் தேசத்தை முழுக்க ஆராய்ச்சி பண்ணபோது அவங்க கொடுத்த ரிப்போர்ட், இஸ்ரவேல் தேசம் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகளை சந்திக்க போகுது, அதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும்னு அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்து, இந்த 2 மாசமா பூமி எதிர்ச்சி வந்தால் எப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களை காப்பாற்றணும், ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணும், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிற எல்லாத்தையும் இஸ்ரவேல் அரசாங்கம் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக பூமி எதிர்ச்சி அதிகமாக வர்றது ஜப்பானில். அவங்க அதை ஒரு பாடமாகவே வச்சுருப்பாங்க அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலில். ஆனால் இஸ்ரேலில் வராது. அதனால் இவங்க அதை பற்றி பெருசாக சொல்லலை. ஆனால் இப்போ அவங்க அதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த 2 மாதம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று இஸ்ரவேலை தாக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று வரும். அந்த பூமி எதிர்ச்சி 6 புள்ளிக்கு மேலே இருக்கலாம், 7 புள்ளிக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் 6 புள்ளிக்கு மேலே வந்தால் தான் பெரிய பூமி எதிர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ வரும். அப்படி வரும்பொழுது இந்த வழிபாட்டு தலம் சேதமடைய வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இந்த இடத்தை அவர்கள் தங்கள் கையில் எடுக்க போகிறார்கள். இதுதான் இந்த யுத்தத்தினுடையதான மிக முக்கியமான அடையாளம். ஃபர்ஸ்ட் ரஷ்யா வரும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது ரஷ்யாவில் என்ட்ராகி அவர்கள் யுத்தத்தில் குண்டு போட தொடங்குவார்கள். இன்னும் அவங்க குண்டு போட தொடங்குவார்கள், முன்னின்று நடத்துவார்கள். இது முதலாவது அடையாளம். அது நடந்துருச்சுன்னா அதை ஒட்டி 2வது அடையாளம் ஒன்று நடக்கும். இஸ்ரவேல் தேசத்தில் இந்த டெம்பிள் மவுண்ட்ங்கிற இடத்துல இருக்கிற வழிபாட்டு தலத்தை அவர்கள் கைவைப்பார்கள். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், அப்படி அந்த வழிபாட்டு தலம் அங்கிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று அர்த்தம். உலகம் என்ன செய்யும்? மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதியாரின் காலம் வர வரைக்கும் அப்படின்னா நம்ம காலம் நிறைவேற வரைக்கும் அர்த்தம். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதே நேரத்தில் அதுக்கு பின்னாடி இருக்கிற நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா நாடும் எல்லா மதங்களும் தங்களுக்கு என்று ஒரு புனித நகரம் வச்சிருப்பாங்க, எல்லாரும் வச்சிருப்பாங்க. அந்த புனித நகரத்துக்குள்ள மற்ற மதக்காரங்க உள்ள நுழையக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. அது உலகத்தில் போனால் எல்லா பெரிய மதங்களும் தங்களுக்கு அப்படி ஒரு இடத்த வச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவுக்குள்ள மற்ற மதக்காரங்க நுழையக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லை. நமக்கு புனித நகரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் புனித நகரம்னா பரலோகத்தில் இருக்கு, அதான் நமக்கு புனிதம். பூமியில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் அதை கணக்கு வச்சுக்காதீங்க. உலகத்தில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், அப்படி ஒன்று வச்சுருப்பாங்க. அது உள்ள மற்ற மதக்காரங்க உள்ள நுழையக்கூடாதுன்னு அவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் யூதனுக்கு அப்படி கிடையாது. யூதனுக்கு இருந்துச்சு. எப்போனா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுகையின் சுவர்னு ஒன்று இருக்கும், வீலிங் வால்னு சொல்லுவாங்க. அந்த வீலிங் வால்கிட்ட போனீங்கன்னா மற்ற மதக்காரங்க யாரும் உள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கு. ஏமாத்திட்டு போகிறவங்க இருக்காங்க. இவங்களும் தலையில் யூத மாதிரி தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு போய் ஜோமன் ஆட்கள்லாம் இருக்கு, அதுங்களை விட்டுருங்க. இந்த டூர் போகிற சேட்டை பண்ணுவாங்க இவங்கெல்லாம். இந்த எருசலேம் டூர் போயிட்டு இவங்க போய் அவனுக்கு மேசியா யாருன்னு தெரியாது. இயேசுவா மேசியாவை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, மேசியாவே வாரும்னு
அந்த செவுத்துல முட்டி முட்டி அழுதுட்டு அங்க ஒரு பேப்பரை எழுதி அந்த செவுத்துக்குள்ள சொருவி வைப்பாங்க. அது அவங்களுடையதான ஒரு பழக்கம், நம்பிக்கை. என்னன்னா மேசியா சீக்கிரத்தில் வரும்போது அந்த ஜபத்துக்கு என்ன கொடுப்பாரு, பதில் கொடுப்பாருன்னு. நம்மால் போறாருல, இங்க இருந்து ரட்சிக்கப்பட்ட பாவி ஒருத்தர் போறாருல, இவர் அங்க போய் என்ன பண்ணுவார்னா, இவரும் அந்த செவுத்துல முட்டி முட்டி இவரும் எழுதி வச்சுட்டு வருவார், மேசியாவே வாரும்னு. வந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினால ஞானசானம் எடுத்து நாம இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா இவங்க இன்னும் எருசலேமுக்கு போங்க. ஆனா இப்ப யாரும் போறதில்லை. நான் என்ன சொன்னேன், இப்ப போயிட்டு வாங்க. புனித பயணம், ஏன்னா அந்த புனித நகரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுன்னு சொல்லுவாங்க. புனித நகரம் வச்சிருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்னன்னா, புனித நகரத்தில் நாம் இறந்தால் நேரா சொர்க்கம் பாங்க. எங்க பிரேக்கே இல்லாம நேரா சொர்க்கம் பாங்க. நல்ல சான்ஸ் தானே. இப்ப நீங்க புனித பயணம் போய் மொத்தமா போயிட்டீங்கன்னா டைரக்டா போலாம்ல. இப்ப யாரும் போறதில்லை. ஏன்னா இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கை. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம ஒழுங்கா இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். புனித நகரத்தில் போய் முட்டி முட்டி அழுது அந்த இடத்துல செவுத்துல எழுதி வச்சு மேசியாவை வாரும்னு நம்மளும் சொல்றான். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. அப்ப யூதன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்காங்க ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எருசலேம் மொத்தமா புனித சிட்டியா மாத்துங்க, இது உள்ள வேற யாரையும் விடக்கூடாது, குறிப்பா இந்த மலைக்கு மேல யாரையும் விடக்கூடாது அப்படின்றாங்க. அதை செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வாரமா அந்த டோட்டல் வழிபாட்டு தலை இடத்தையும் அவன் எடுத்துட்டான். யூதன் யாரையும் உள்ள அலோ பண்ணவே இல்லை. டோட்டலா அவன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். அந்த மாதம் அவங்களுக்கு பண்டிகை வந்துச்சு, அதுக்கு கூட போய் அவங்களுடைய காரியங்களை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கல அவன். இப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, அந்த இடத்த அவன் கையில எடுக்கிறான்னு அர்த்தம். எடுத்துக்கிட்டே இப்ப என்ன பண்ணுவான், திடீர்னு பாத்தீங்கன்னா, அதான் சொன்னேன், ஒரு வாரமா ஒரு நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான் உலகத்துக்கு. என்ன நியூஸ் கொடுக்குறான் யூதனா, இந்த மாதிரி ஏவுகணை மேல பறக்குது, புனித மாதத்துல இந்த இடத்துல ஏவுகணை அவங்க வீசுறாங்க பாருங்கன்றான். ரெண்டாவது, ஒரு ஏவுகணை இங்க உழுது, இது ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படிங்கிறான். இப்படி அவன் மட்டும் இந்த வழிபாட்டு தலத்தோட இடத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் கண்கள் காண இந்த இடத்தை முழுவதும் யூதர்கள் எடுப்பார்கள், இந்த வழிபாட்டு தலத்தை அங்கிருந்து ரிமூவ் பண்ணுவார்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிற இரண்டாவது அடையாளம். இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு நமக்கு நோ மோர் டைம். அதுக்கப்புறம் செகண்ட்ஸ், எப்ப வேணாலும் இயேசுவின் வருகை, கதவு தட்டப்படுற சத்தம், திறக்க போறாருன்னு அர்த்தம். எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வாசிச்சது லூக்கா 21, 24, 28 வாசிங்க பாப்போம். அதே கீழே 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, எப்ப தொடங்குச்சு? 2023 அக்டோபர் 7 தொடங்கிருச்சு. தொடங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ காசா பகுதிக்கு போய், ஏமனுக்கு போய், ஈரானுக்கு போய், ஏவுகணை இங்க காம்பவுண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கி பாதி தூரத்துக்கு மேல வந்துருச்சு. ஸோ இந்த இடத்தை அவன் எடுக்கிறதுனாலோ அல்லது இதை இடிக்கவோ அல்லது எடுக்கவோ அவன் முற்பட்டால் உலக நாடுகள் அத்தனையும் அவனுக்கு அகைன்ஸ்டா மாறும். எல்லாரும் ஏன்னா சென்சிட்டிவ், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இடத்தை திருப்பி பாலஸ்தீனத்தை கொடுக்கணும், அங்கே மீண்டும் வழிபாடுதல கட்டணும் அப்படிம்பாங்க. அவன் ஒத்துக்க மாட்டான். இதை கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாரும்பா, நாங்கள் திருப்பி எங்க தேவாலயத்தை தான் கட்டுவோம்பா. இதுதான் அவங்க சொல்ல போறது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே உலகத்தில் நடந்திருக்கு. எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை இடிச்சிட்டு அவங்களுடைய வழிபாடு தலத்தை கட்டணும்னு ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. ஸோ உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இதான் நடக்க போகுது. ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, எதுக்கு நான் இந்த அடையாளத்தை சொல்றேன்னா, அவன் ஆலயத்தை கட்டுறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது புனித நகரமா மாறுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாய் இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது அவர் வாசல் அருகே வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். மீட்பு எப்படி இருக்கு? சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நமக்கு அவருடைய வருகைக்கான சமீபம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய இந்த அக்டோபர் வந்தா 3வது வருஷம். இந்த அக்டோபர் வந்தா 3வது வருஷம் அந்த இடத்துக்கான சண்டை. ஸோ மிகப்பெரியதான ஒரு காரியத்தை அடுத்து நாம் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு, மிக முக்கியமான எச்சரிப்பு. எதுக்காக அப்படின்னா, பொதுவா
சர்ச்சு என்னத்துக்காக அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு சிலர் ஆசீர்வாதத்துக்காக வருவாங்க, ஒரு சிலர் இப்போ எக்ஸாம் டைம் இல்லையா, ஒரு சிலர் பாஸ் ஆகணும்னு வருவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தால் கல்றைக்கு இடம் வேணும்னு வருவாங்க, கொஞ்சம் கல்யாண வயசுல இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வருவாங்க, ஒரு சிலர் ஏன் வர்றோன்னே தெரியாது வருவாங்க. கொஞ்சம் பேர் வந்து நாங்கள்லாம் கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 5 தலைமுறை கிறிஸ்டின், எங்கள் தாத்தா தான் முதல் செங்கலை வச்சாரும்பாங்க. அவங்களாம் ஏன் வர்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நான் யாரையும் குறைய சொல்றதுக்கு சொல்லலை, ஆனால் உங்களை கர்த்தர் சபையில சேர்த்தார் என்று வேதம் சொல்லுது. எதுக்காக? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். எதுக்காகனா அவருடைய வருகையில உங்களை கொண்டு போவதற்காக. வெளியே இருக்கிறவனுக்கும் உள்ள இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் தம்முடைய ரத்தத்தாலே கழுவி பரலோகத்துக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறார். சபையினுடைய ஒரே நோக்கம் பரலோகத்துக்கு போவது. நீங்க அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களை அப்படி ஆயத்தம் பண்ற இடம் தான் சர்ச். அப்ப நீங்க அந்த மோட்டிவ்ல இருக்கணும். உங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கிறீங்கன்னா அவரை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணுங்கிறதெல்லாம் கனவு. அந்த வருஷம் அவர் பாஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவர் அங்க படிக்கணும். நான் அதான் அடிக்கடி சொல்வேன், பையன் ஃபெயில் ஆயிட்டானா அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அப்பா ரொம்ப கரெக்டாக திட்டுவார். எப்படி திட்டுவார்னா, இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், இவ்வளோ டியூஷன் வச்சிருக்கிறேன், அப்புறம் ஏன்டா ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்லி அப்பா திட்டுவார். ஆனால் அம்மா திட்டுறது அழகாக இருக்கும். உனக்கு நல்லா தான் வடிச்சு கொட்டினேன், நல்லா தானே 3 வேளையும் தின்ன, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பையெல்லாம் நல்லா பாஸ் ஆயிட்டானே அப்படிம்பாங்க. சாப்பிட்றதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம நம்ம திட்டும்போது கூட தப்பா திட்டுறோம். அதே மாதிரி சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது சடங்காச்சாரத்துக்காக வர இடம் இல்லை. சும்மா வந்து இங்கே உட்காந்துட்டு போகிறதுக்கு இல்லை. யூனிஃபார்ம் போட்டு பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே பீரியடில் பிடி பீரியட் விளையாடிட்டு பசங்க இருக்கான்ல ஒரு குரூப்பு, அதே மாதிரி சர்ச்சுக்கு வர ஒரு குரூப் இருக்கு. பட்டுப்புடவை வாங்கினா முதல்ல சர்ச்சுக்கு தான் கட்டணும். ஏன்னா லேவி ராகமத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? முதல் புடவை வாங்கினவுடன் ஆசாரியத்தில் கட்டி காட்ட கடவன், அவர் இளங்காலை ரத்தத்தை தெளித்து அதை பரிசுத்தமாக்குவார்னு இருக்கு. சிலருக்குலாம் சர்ச்சு அதுக்கான இடம். முதல்ல வந்து அங்கே போய் உட்காந்து அப்புறம் பண்டிகை கொண்டாடிட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடியதான ஜாலியான காரியங்கள்லாம் செய்யறதுக்கு வராங்க. ஆனால் சபை அதுக்கான இடம் இல்லை. பாஸ் ஆக மாட்டீங்க, ஃபெயில் ஆயிடுவீங்க. திருப்பியும் சொல்றேன், அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? நாங்க உங்களுடைய அடியானை ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் தான் பண்ணுவோம், சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. ஜெபம் தான் பண்ண முடியும். போறது உங்க கையில தான் இருக்குது. நீங்கள் வந்து படிச்சு பாஸ் ஆகணும். வெறும் யூனிஃபார்ம் போட்டு சாப்பாடோட வந்துட்டு போனா பாஸ் ஆக முடியாது. ஸோ நீங்க வந்து இங்க கொடுக்கிற காரியங்களை படிக்கணும். சபையில சொல்லி கொடுக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அதன்படி செய்யணும். உங்களுக்கு வாஞ்ச இருக்கணும் பாஸ் ஆகணும்னு, இல்லையா? உங்களுக்கு என்ன இருக்கணும்? பாஸ் ஆகணும், பரலோகத்துக்கு போகணும். உங்களுக்கு வாஞ்ச இருக்கணும். உங்களுக்கு அந்த வாஞ்சியே இல்லை. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இல்லை. இப்ப திடீர்னு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க பரலோகத்துக்கு, போவீங்களா? அதெல்லாம் போக மாட்டியா? பரலோகமே என் சொந்தமேன்னு பாடினாலே ஒத்துக்க மாட்டீங்க. என்ன வீட்டில் சாவு பாட்டெல்லாம் பாடுறீங்கன்னு கேட்குறீங்க. பரலோகமே என் சொந்தமேன்றது நல்ல வார்த்தை தானே, அதை கேட்கறதுக்கே நீங்க ரெடியா இல்லையே, இல்லையா? பரம எருசலேமேனா நீங்க அவ்வளவுதான், மூடு வாய முடியுன்றான், காதை முடியுன்றாங்க. நீங்க யாரும் பரலோகத்துக்கு, ஆனா நீங்க எப்போ போக ஆசைப்படுவீங்கன்னா ஒரு 70-80க்கு மேல எல்லாரும் சேர்ந்து உங்களை அனுப்பி வச்சா உங்களுக்கு சந்தோஷம். இப்ப இயேசுநாதர் கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்க. வருகையில் வருது வா போலானா போக மாட்டீங்க. ஸோ சபை என்பது உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ற இடம். அதுக்காக மட்டுமே நீங்கள் சபைக்கு வருவீர்கள். ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் உண்மை உள்ளவராய் இருந்தால் கர்த்தர் வெளியே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவை அறியாதவங்க கூட ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா? இல்லையா? இருப்பாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தோட வேதனை வராம இருக்கணும்னா சர்ச்சுக்கு வரணும். இங்க வந்து கொடுக்கிற காரியத்தை படிங்க. மிக சமீபம், மிக மிக சமீபம் கர்த்தருடைய வருகை. கர்த்தருடைய வருகையை சந்திக்கிற ஜனங்களாய் நீங்களும் நானும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆபிரகாம் என் நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா அவர் பார்க்கல. இயேசு வரும்போது சொல்றாரு கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வருகையை பார்க்க ஆவலா இருந்தாங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம போயிருவோம் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா அவர்கள் காலத்தில் அது வரல. கர்த்தருக்கு சித்தமானால் 2000 வருஷம் கழிச்சு அவருடைய சந்ததிகள் நம்முடைய தலைமுறையில் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அடையாளங்கள்லாம் நடக்குது. இது நடக்கும்போது இது எதுக்காக உங்களுக்கு சொல்லப்படுது? மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்ட உடனே புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்ணாங்களா? தங்கள் தீவட்டிகளை
ஆயத்தம் பண்ணினார்கள். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லப்படுது. உங்களை நீங்கள் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு தான் இந்த 3 நாள் கூட்டமும். அதுல ஒரு விஷயம் இயேசு சொன்னார், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த யுத்தத்தினுடைய முடிவு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். கடைசியாக இந்த யுத்தத்திலிருந்து ஒரு வல்லரசு எழும்பும். அந்த வல்லரசு தான் உலகத்தை அழிக்க போகிற மிக மோசமான கவர்மெண்ட். அதை பத்தி கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன அந்த கடைசி நிமிஷத்துக்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை, இதுக்கு ஆயத்தப்படுவது மட்டும். இதுக்கு இப்ப இது உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல. ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க இவர் நம்மளை என்ன பண்றாரு, பயமுறுத்துறாரு அப்படின்னு. நாங்க உங்களை பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லவே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா யார் பயப்படணும்? படிக்காதவன் தான் பயப்படணும். படிச்சவர் என்ன செய்வாரு? அவர் அடுத்த கிளாஸ் போறதுக்கு ரெடி ஆயிடுவார். +2 முடிச்ச உடனே நீட் எழுத போயிடறாங்க. நாளைக்கே நீட்டுக்கு போற ஆட்கள்லாம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தடுத்து போகணும்னு ஆசை இருக்குது. ஆனா படிக்க ஆசை இல்லாத ஆள் என்ன பண்ணும், என்ன படிச்ச உடனே நீட்டுக்கு போய் சேர சொல்றீங்க, ஒரு வாரம் நான் ஃப்ரீயா விளையாடிட்டு பொறுமையா போறேனே அப்படின்பா. அந்த மாதிரி இந்த வருகையை பத்தின யார் பயப்படுவா தெரியுமா? ஆயத்தம் இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க. ஐயோ யுத்தங்கள். ஆக்சுவலா இந்த செய்தியோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள்? ஒரு யுத்தம் வரப்போது, அது நியூக்ளியர் வாரா இருக்க போது, உலகம் முழுக்க மிகப்பெரிய பேரழிவு வரப்போகுதுன்னு ஐநா சபையிலிருந்து சொல்றாங்க, தலைவர்கள் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அரசாங்கமும் உங்களை ரெடி பண்ணுது. ரெடி ஆகுங்க, கொரோனா மாதிரியே ஒரு பெரிய காரியத்துக்கு ரெடி ஆகுங்கன்னா சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஏன் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள்? இதெல்லாம் நடக்கும்போது ஏன் பயப்படாதீங்க அப்படின்றாருன்னா, இதுதான் இந்த செய்தியோட மிக முக்கியமான விஷயம். இது ஒரு அடையாளம், பூமியில நடக்க போற அடையாளம். அது உங்களை சேதப்படுத்தாது. அதுதான் கர்த்தர் பண்ணுகிற வாக்குத்தத்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி சேதப்படுத்தாது? யுத்தம் வந்தா எப்படி சேதப்படுத்தாது? சந்தேகம் வந்தா நடக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பகலில் பறக்கும் பாலிஸ்டல் மிசைல்ஸ், பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும். இன்னைக்கு தான் WHO சொல்லியிருக்கிறாங்க, ஒரு புது வேரியன்ட் ஒன்று வருது கொரோனாலன்னு. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் என் தேவனுடைய கரத்துக்குள்ளாக வரையப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய கூடாரத்துக்குள் இருக்கிறேன். என்னை அது அணுகாது. அந்த காரியத்தை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு அமைச்சிருக்கிறார். இப்போ பார்வோனுடையதான வீட்டிலையும் எகிப்தியர் வீட்டிலையும் சேதம் வரும். ஆனா கோசேன் நாட்டில் மட்டும் என்ன செய்யாது? இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் அது வராது. இப்போ பார்வோனுக்கு தான் அது துக்க செய்தி, இஸ்ரவேலுக்கு அது ஆசீர்வாத செய்தி. இப்ப சொல்றாரு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நிலக்கால்களில் பூசு அப்படிங்கிறார். எகிப்தில் இருக்கிற எல்லாருடைய தலைப்பிள்ளையும் சங்காரமாகும். ஆனா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் வராதுங்கிறார். இப்போ பூசப்படாத வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் அது பயம். ஆனா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு பயம் அல்ல, பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்னை கண்டிப்பாய் பாதுகாப்பார். அதை தான் கர்த்தர் இப்பவும் சொல்றாரு. இந்த செய்தி உங்களுக்கு என்னன்னா, மிக மோசமான யுத்தம் ஒன்று அப்ரோச்சிங் வருது, ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தேவ ஜனங்களை, அவரை நோக்கி பார்க்கிறவர்களை, நம்புகிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார். அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது நடக்கும். சிலர் கேட்பாங்க, அது எப்படிங்க எல்லார் மேலேயும் குண்டு போடுவாங்க, உங்க மேல மட்டும் வராதா? வராது, அவ்வளவுதான், நடக்காது. சுனாமியில் அந்த மாதிரி சாட்சிகள் எத்தனையோ இருக்கு, கொரோனாவில் அந்த மாதிரி சாட்சிகள் எத்தனையோ இருக்கு.
ஏன் இஸ்ரவேலில் நடந்த எத்தனையோ யுத்தங்கள் அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கு. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். உங்களுக்கு சொல்லிட்டு போற விஷயம் என்னன்னா, அடுத்த செய்திகள் வரும்போது, உலக செய்திகள் டிவியில் வாட்ஸ்அப்பில் வரும்போது, அடுத்த லெவலுக்கு இந்த யுத்தம் போய் பெருசா ஆக ஆக உங்களுக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த மீடியா பண்ற மிக முக்கியமான வேலையே உங்களை பயமுறுத்துறது தான். கொரோனா ஆரம்பிச்ச போது உங்களை அவங்க எப்படி பயமுறுத்துறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதுக்குன்னே ஒரு மியூசிக் வச்சிருந்தாங்க, அதுக்குன்னே பேசுறதுக்கு 2 பேரை வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த மியூசிக்கை போட்டு அந்த வீடியோவை காட்டி கொத்தா சாவறாங்கன்னு நமக்கு வீட்டில் நாளைக்கு வந்துருன்ற பயம் வந்துருச்சு. பயம்தான் மிகப்பெரியதான பாவம். வேதம் சொல்லுது, நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க? பயப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். வெரி கேர்ஃபுல். பயப்படாதிருங்கள். இதெல்லாம் அங்க பயப்படாம இருங்கன்னா எப்படி இருக்கிறது? நான் 2 விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒன்று, ஃபர்ஸ்ட், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு நாளும் கைவிட போகிறது இல்லை. அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட உங்களை என்னையும் நிச்சயம் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் கைவிட போகிறது இல்லை. ஒருவேளை நம்முடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த யுத்தத்துக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை கொண்டு போக போறாரு. அப்படியே கொண்டு போனாலும் பரதீசிக்கு தான் போக போறோம். இருந்தாலும் தோத்திரம், போனாலும் தோத்திரம். எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இருந்தா இன்னும் கர்த்தர் வச்சிருக்காரு, சந்தோஷமா இருக்க போறோம். எடுத்துட்டு போனா இதை விட சந்தோஷமான இடத்துக்கு மேல போக போறோம். ஒன்றைக்கு குறித்து கவலைப்படாதிருங்கள். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. டிவியில மீடியால பயமுறுத்துவாங்க. இன்னும் வரும், அந்த பட்டணம் எரியுது, அந்த பிளான்ட் எரியுது, இந்த நாட்டில் சாப்பாடு இல்லை, அந்த ஊர் வேலை இல்லாம போச்சு, ஜனங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய வரும், நியூஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, குடும்பமா உட்கார்ந்து டெய்லி ஜாப் பண்ணுங்க. இப்ப நீங்க ஜாப் பண்ணீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அடுத்து ஜாப் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். வேற வழியே இருக்காது, வீட்டிலே தான் இருப்பீங்க. நீங்க ஜாப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இப்பவே ஜபத்தை ஆரம்பிங்க. குடும்பமா உட்காந்து ஜாப் பண்ணுங்க. அந்த சங்கீதம் 90, 91 ரெண்டுத்தையும் படிங்க. ஆண்டவர்ட்ட தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுவார். உங்களை கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க. உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்?